ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே நீர்கள் வைத்த அன்புக்காக நன்றி. அந்த அன்மையினால் இந்த குமாரனாக இயேசு எங்களுக்கு அந்த பூமியில் இரட்சகராக தந்தரலி இவ்வளோ பேர் அரிச்சு பிரவசமாக கொடுத்தவரை நான் சோத்திரிக்கிறோம். சொந்த குமாரன் என்று பாராமணங்களுக்காக இயேசுவை கொடுத்தவர், அவரோடு கொடுத்த உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய நன்மைகள் யாவற்றிற்காக நன்றி செலுத்தி நான் சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு துணையாக தந்த பரிசுத்த ஆவியானவருக்காகவும் எழுதி கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காகவும் நன்றி செலுத்தி சோத்திரிக்கிறோம். இப்பொழுது நான் தியானிக்கிற வேத வசனங்களை எங்களுக்காக சொல்லமாக்கித்தாங்க. தடையாக இருக்கிற அந்த காலத்தின் சக்திகள் எல்லாம் இயேசு நாமத்தில் அகன்று போகட்டும். ஆவியானவர் நீர் அடியேனையும் அடியார்களையும் ஆட்கொள்ளும். இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். நன்மைகளின் நாயகரே, நன்றி சொல்லி மகிழுவேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. நன்மைகளின் நாயகரே, நன்றி சொல்லி மகிழுவேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல் காத்தீரே. கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல் காத்தீரே. புதிய நாட்கள் தந்து புதுமைகள் செய்பவரே. புதிய நாட்கள் தந்து புதுமைகள் செய்பவரே. நன்மைகளின் நாயகரே, நன்றி சொல்லி மகிழுவேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. உமக்காய் காத்திருந்து புது பலன் அடைந்திடுவேன். உமக்காய் காத்திருந்து புது பலன் அடைந்திடுவேன். உம்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷனாவே. உம்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷனாவே. நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழுவேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. கர்த்தருடைய பரிசுத்தம் நாம மையப்படுவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று 2 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து நாம் தியானிப்போம். 2 Peter chapter 3 verse 14. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கன்சிடர் அவர் ப்ரூடன்ஸ். நமது முன் யோசனையை நாம் கவனிக்க வேண்டியது மிக மிக அவசியம். நாம் இதுவரைக்கும் அந்த 2 Peter 3ஆம் அதிகாரத்தில் 1வது பகுதியை வாசித்த பொழுது ப்ராமிஸ், ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை பரியாசம் பண்ணுகிற மக்கள் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, த பனிஷ்மெண்ட் ஆஃப் காட். ஆண்டவர் கடந்த நாட்களிலே மனுக்குலத்தில் கீழ்ப்படியாமல் போனவர்களுடைய வாழ்க்கையிலே, நோவாவின் நாட்களிலே தேவனுடைய தண்டனை வந்தது. அது கடந்த நாட்களில் நடந்ததையும் சரி, இனி வரப்போகிற தண்டனையும் அவர்கள் அறியாமலும் உணராமலும் பரியாசம் பண்ணுகிறார்கள். 3வது காட்ஸ் பிளான். தேவனுடைய திட்டத்தை அவர்கள் அறியறதில்லை. ஏன்னாக்கா உலக கண்ணோட்டத்தோடு கூட அவர்கள் பார்க்கிறபடியினாலே அதை அவர்களுக்கு அறிவுக்கும் புத்தி கெட்டாததுனால தேவனுடைய திட்டத்தை அவர்கள் அறிந்து புரிந்து கொள்ள முடியவில்லை. 4வது காரணம் காட்ஸ் பேஷன்ஸ். தேவனுடைய நீடிய பொறுமையை குறித்து நாம் பார்க்கிறோம். ஏன்னா 2 Peter 3:9 வாசிக்கும் போது மனம் திரும்ப வேண்டும் என்று எல்லாரும் மேலும் அவர் பொறுமையோடு கூட இருக்கிறார். ஏன்னா எல்லாரும் அவராலே படைக்கப்பட்டவர்கள், எல்லாரும் தேவனுடைய கோபாக்கினுக்கு ஏதுவாக இருக்கிறவர்கள், எல்லாரும் மனம் திரும்பி நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவராய் இயேசுவை இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக தேவன் ஒப்பு கொடுத்து அன்பு கூர்ந்தார். அதனால் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், நீடிய பொறுமையோடு இருக்கிறார். அந்த காரியத்தையும் அவர்கள் அறிந்து உணராமல் இருக்கிறபடினாலே பரியாசம் பண்ணுகிறார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கிற நாமோ அந்த நாட்களுக்கென்று, ஆண்டோடைய வருகைக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை அடுத்த பகுதியிலே அவர் ப்ரிப்பரேஷன் நாம் கவனிக்க வேண்டியது என்று சொல்லி நான் பார்த்தோம். ஏன் அதற்கு ஆயத்தமான அவர் ப்ராஸ்பெக்ட், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எதிர்நோக்கு, எதிர்காலத்தில் நமக்கு வைத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தின்படி நமக்கு இருக்கிற அந்த எதிர்பார்ப்பை நாம் கவனிக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது அவர் ப்ரூடன்ஸ். எதிர்பார்ப்பு இருந்து மாத்திரமல்ல, அது எதிர்பார்ப்புக்கு நாம் அது ஆயத்தமாகி அது முன் யோசனையாக எல்லாவற்றையும் செய்ய வேண்டியது அவசியம். ஒரு ஊருக்கு வெளியூருக்கு போகிறார்கள். வெளியூருக்கு போகும்போது
அவர் என்ன பண்ணுகிறார்கள், அந்த எதிர்பார்ப்பு என்றைக்கு ஊருக்கு போக போகிறோம் அல்லது திருமணமாக போகிறது, என்றைக்கு திருமணம் நடக்க போகிறது என்பதை குறித்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அது எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் எதிர்பார்ப்பு இருக்கிறது மாத்திரமில்லை, என்னென்ன காரியங்களை எப்படி செய்யணும் என்பதை முன் யோசனை இருக்க வேண்டியது அவசியம். ஊருக்கு போகணுன்னா அதுக்கு பிரயாணத்துக்கு தேவையான சகலவற்றையும் ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியம். திருமணம் என்று சொன்னால் அது திருமணத்துக்கு எங்கே கல்யாணம் நடத்துறது, யார் நடத்துறது, எப்படி செய்கிறது, எல்லாம் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நம்ம முன் யோசனையோடு கூட அவர் கவனித்து செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதே விதமாக தான் நாம் ஆண்டோடைய வருகையை நாம் எதிர்பார்க்கிறோம், வாக்குத்தத்தம் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம், அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். ஆயத்தமாக இருந்தாலும் நாம் அதற்கு முன் யோசனையாக நாம் கவனிக்க வேண்டிய சில காரியங்களை குறித்து இந்த நாளிலே பார்ப்போம். 2 காரியங்களை பார்க்கும். முதலாவது அவர் ஆன்டிசிபேஷன், நமது முன் உணர்தல். 2வது அவர் அட்மிஷன், நமது அங்கீகாரம். முதலாவது அவர் ஆன்டிசிபேஷன் சொல்லும்போது முன் உதாரணம், முதல் வார்த்தை இப்படி வாசிக்கிறோம். அந்த 3ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தில் முதல் வார்த்தை என்ன சொல்கிறது, ஆகையால். ஆகையால் என்றால் ஏன் ஆகையால்னாக்கா, ஆண்டவர் இப்போ இருக்க வானத்தையும் பூமியை என்ன பண்ண போகிறார், அவர் நியாய தீர்ப்பினிலே அவர் என்ன பண்ண போகிறார், அழித்து விட போகிறார். புதிய வானத்தையும் புதிய பூமியும் ஆண்டவர் சிருஷ்டிக்க போகிறார். அந்த புதிய வானம் புதிய பூமியில் தான் நாம் குடியிருக்க போகிறோம். எனவே அந்த ஒரு எதிர்பார்ப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது, அந்த முன் உணர்தல் இருக்க போகிறது. எனவே நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்க இந்த உலகத்திலே அந்த ஜென்ம சுவாபத்தோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆவிக்குரியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஒரு புதிய வானம் புதிய பூமிக்கு நாம் போகிறோம் என்றால், நம்முடைய சுவாபமானது இந்த உலகத்தினுடைய ஒரு ஆசாபாசத்துக்கும் உலகத்தினுடைய ஆவியினுடைய இச்சைகளுக்கும் உலகத்தில் உண்டாகிற ஆவிக்குரிய வாழ்க்கை வருகிற பாடுகளுக்கும் நாம் பங்காளிகளாய் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும், ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து அந்த விசுவாசத்தை கனப்படுத்தி அதில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம துணை செய்கிறார். எனவே நம்முடைய எதிர்பார்ப்புக்கு முன்னுணர்தல் எதற்காக இருக்க வேண்டும் என்றால், நியூ ஹெவன் அண்ட் நியூ எர்த், புதிய வானமும் புதிய பூமியும் ஆண்டவர் நமக்காக அவர் படைக்கப் போகிறார். 2வது நியூ வேர்ல்ட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், நீதியுள்ள ஒரு புதிய உலகமாக அது இருக்க போகிறது. எனவே முதல் நியூ ஹெவன் அண்ட் நியூ எர்த், புதிய வானம் புதிய பூமி என்பது, அப்போ இந்த உலகம் ஏற்கனவே சபிக்கப்பட்ட ஒரு பூமி. ஆதாம் ஏவாள் என்றைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்தார்களோ அன்றைக்கே ஆண்டவர் என்ன பண்ணாங்க, முன்னிமிதம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி சொன்னார். அந்த சாபம் பூமியை முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சபித்தார். அது மாத்திரமல்ல, அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அந்த சாபம் வந்தது. நியாயப்பிரமாணத்தின் சாபத்தையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரிலே சுமந்து தீர்த்து விட்டார். ஒரே மனுஷனாலே பாவமும் மரணம் வந்தது போல ஒரே மனிதராலே இயேசுவினாலே நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று என்று சொல்லி நாம் வேதத்திலே ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். எனவே இதோடு கூட நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகிறதல்ல. இமைக்காக நாம் வாழ்கிறவர் அல்ல. இமைக்காக மாத்திரம் கிறிஸ்து இயேசுவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் மற்ற எல்லாரை காட்டிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்தது போல ஆண்டவர் எல்லாரையும் உயிரோடு எழுப்பப் போகிறார். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது, பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கூறுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதை இன்னும் கொஞ்சம் விரிவாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் பவுல் எழுதும்போது என்ன சொல்கிறார், அவருடைய வருகையிலே அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள், முதற் பலனானவர் கிறிஸ்து என்று சொல்லி நான் பார்க்கிறோம். எனவே ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவன் முதற் பலனாக இருக்கிறவர்கள் மாத்திரம்தான் இந்த புதிய வானம் புதிய பூமியிலே பிரவேசிப்பதற்கு, அதில் வசிப்பதற்கு, வாசம் பண்ணுவதற்கு தகுதி உள்ளவர்களாக மாறிவிடுகிறார்கள். அவருடைய பெயர்கள் தான் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையிலே அதற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நமக்குள்ளே இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். இந்த புதிய வான புதிய பூமி குறித்து வேதத்தில் அநேக காரியங்களை பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிறோம். ஐசையா சாப்டர் 65:17. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐசையா 66:2. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். எனவே அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செய்வது வாக்குத்தத்தன்மை நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த புதிய வான புதிய பூமிக்கு நாம் என்ன பண்ணணும், வசனத்துக்கு நாம் செவி கொடுத்து நடுங்குகளையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம்
2ஆம் அதிகாரம் 44வது வசனம் இப்படி வாசிக்கிறோம். டேனியல் சாப்டர் 2:44. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதுதான் பேதுரு 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் பேதுரு என்ன சொல்கிறார் பார்க்கும்போது, அந்த 10வது வசனம், கர்த்தருடைய இரவிலே திருடன் வருகிற உண்ணமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உறுதி போகும், பூமி அதில் உள்ள கிரிகள் எல்லாம் எரிந்து அழிந்து போகும் என்று சொல்லி சொல்வதை பார்க்கிறோம். இது 1000 வருட அரசாட்சிக்கு பின்னதாக நடக்கப் போகிற ஒரு காரியம். 1000 வருட அரசாட்சிக்கு துவங்குகிற நாட்களிலே சூரிய நீரிலும் சந்திரன் தன் ஒளி கொடாது இருக்கும். அது மாத்திரமல்ல, வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாம் திராட்சை செடியில் இருக்கிற குலைகள் அது அப்படியே கீழே உதிர்கிறது போல அந்த நட்சத்திரங்கள்லாம் உதிர்ந்து போகும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். இது 1000 வருட அரசாட்சியிலே முன்னதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகைக்கு சமயத்திலே நடக்கின்ற ஒரு சம்பவம். ஆனால் பேதுருவுக்கு இந்த 1000 வருட அரசாட்சியை குறித்த வசனம் ஆண்டவருக்கு அவர் வெளிப்படுத்தப்படவில்லை. அதனால் அவர் என்ன பண்ணுகிறார், 1000 வருட அரசாட்சிக்கு பின்னதாக நடக்கப் போகிற காரியம் அல்லது ஒரு கிறிஸ்தவனுக்கு வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய காரியங்களை எதிர்நோக்குகள் என்ன என்பதை இங்கே சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். ஏன்னாக்கா அது 3:15 சொல்லும் பொழுது, பவுல் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இவைகளை குறித்தே எழுதியிருக்கிறார் என்று சொல்லி 3:15 அங்கே 2 பேர் 3:15 வாசிக்கிறோம். யார் யாருக்கு எதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரோ அதை ஆண்டவர்கள் என்ன பண்ணுகிறார், அவர்கள் அதை எழுதுகிறார்கள். இயேசுவை குறித்து மத்திய எழுதுகிறார், மார்க் எழுதுகிறார், லூக்கா எழுதுகிறார், யோவான் எழுதுகிறார். ஒவ்வொருவரும் அந்த ஒரு நோக்கத்தோடு கூட ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், எதை வெளிப்படுத்துகிறார்களோ அதை அவர்கள் அதை எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். யோவானுக்கு கடைசி நாட்களில் நடக்க போகிற சம்பவங்கள் முழுவதுமாக ஆண்டவர் எழுதி வைத்து விட்டார். இனி இவைகளுக்கு அதிகமாக இதுக்கு மிஞ்சி ஒன்றுமே இருக்க போகிறதில்லை. அதில் எழுதினபடியே தான் நடக்கப் போகிறது. எனவே இந்த புதிய வானம் புதிய பூமி என்பதை வெளிப்படுத்தும் விசேஷம் 21ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். ரெவலேஷன் சாப்டர் 21 verses 1 and 2. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது, இப்போ 9லேருந்து வாசிக்கிறோம். 9, 10, 11, 12 வசனங்களை வாசிக்க கேட்போம். ரெவலேஷன் சாப்டர் 20 verses 9 to 12. அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதின்மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இது எப்போ சம்பவிக்குதுன்னு பார்த்தோம்னா 1000 வருட அரசாட்சிக்கு பின்பதாக நடக்கின்ற ஒரு காரியம். அது யோவானுக்கு ஏறக்குறைய 1வது நூற்றாண்டுடைய இறுதி பகுதியிலே ஆண்டவர் அதை வெளிப்படுத்துகிறார். பேதுரு எழுதும் பொழுது ஏறக்குறைய கிபி 65க்கு முன்னதாக அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியத்தை தான் பேதுரு இங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். பவுலுக்கு எதை வெளிப்படுத்தினாரோ அதை பவுல் தன்னுடைய நிருபங்களில் எழுதி வைத்திருக்கிறார். அதனால் இவை எல்லாவற்றையும் நாம் சேர்த்து பார்க்கும் பொழுது தான் முழுமையான ஒரு காரியம் நமக்கு முழுமையாக அந்த சத்தியத்தை நாம் அறிந்து உணர்ந்து கொள்ள முடியும். எனவே புதிய வானம் புதிய பூமி என்பது இந்த பூமியிலே நாம் 1000 வருடம் அரசாட்சி செஞ்ச பின்னதாக ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து நித்திய வானத்திலே மகிமையிலே நம்மை கொண்டு போய் சேர்த்து சதா காலையிலும் அரசாட்சி செய்வதற்கான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு பண்ணின வாக்குத்தத்தம். எனவே அப்போ இந்த வானமும் இந்த பூமியும் இருக்கிற நாட்களிலே சூரியன் சந்திரன் மாத்திரம் இருக்கும். ஆனால் நட்சத்திரங்கள் எல்லாம் அகன்று போய்விடும். அதுக்கப்புறம் இந்த பூமியில் 1000 வருட அரசாட்சி செய்ய போகிறோம். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்ய போகிற அரசாட்சி.
அதை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது 31-30 வசனத்தில் வாசிக்கிறோம், 31-33 வரைக்கும் வாசிக்கும் பொழுது தூதன் என்ன பண்ணுகிறான், கபிரியேல் தூதன் மரியாள் இடத்துல சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து அவருடைய எதிர்காலத்தை குறித்து சொல்லுகிற காரியத்தை கவனமாக கேட்போம். லூக் சாப்டர் 1:31-33. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அவருடைய ராஜ்ய பாரத்துக்கு முடிவே இராதென்றால் இப்போ இருக்கிற ராஜ்யங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்த பின்னதாக தான் அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே அவர் ஸ்தாபிக்க போகிறார். அதை குறித்து வெளிப்படுத்தும் விசேஷம் 11ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்க. ரெவலேஷன் சாப்டர் 11:15 onwards. 7ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கெம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறார். அவர் நீதி உள்ள ஒரு ராஜா. அவருடைய நீதி நித்திய நீதி என்று சொல்லி 119ஆம் சங்கீதம் 142வது வசனத்தை வாசிக்கிறோம். அப்போ இன்றைக்கி அநீதி நிறைந்த இந்த உலகத்திலே எப்படி நோவாவுக்கு முன்னதாக அநீதி நிறைந்த உலகத்திலே தேவன் நியாய தீர்ப்பை கொண்டு வந்தாரோ, அதே விதமாக இனி எதிர்காலத்திலும் என்ன பண்ண போகிறார், அநீதி நிறைந்த அக்கிரம் நிறைந்த இந்த உலகத்திலே தேவனுடைய நியாய தீர்ப்பு வரப்போகிறது. அதனால தான் நோவா நீதியை குறித்து பிரசங்கித்தான். தேவனுக்கு ஏற்புடைய நிலை எது என்பதை குறித்து அவன் பிரசங்கித்ததை நாம் பார்க்கின்றோம். அதனால் அநீதி நிறைந்த உலகத்தின் மேலே நியாய தீர்ப்பு வரப்பண்ணினான் என்று சொல்லி 2 பேர் புஸ்தகத்தில் நான் வாசிக்கிறோம். 2 பேர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது 3வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். 2 Peter chapter 2:3 onwards. பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்ளுவார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்பவிடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்புக்கொடுத்து, பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து, பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து, அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு, நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க, கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே அந்த 2 பேர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லிவிட்டு தான் 3ஆம் அதிகாரத்தில் இதையெல்லாம் நம்பாத மக்கள் என்ன பண்ணால் பரியாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவருடைய திட்டத்தை அவர்கள் அறியல. எனவே ஆண்டவர் செய்ய போகிற காரியம் என்னது என்பது அவர்கள் அறியாமல் உணராமல் இருக்கிறார்கள். ஆனால் நாம் இன்றைக்கு அறிந்து உணர்ந்து கொண்டு இன்றைக்கு அந்த எதிர்பார்ப்போடு வாழ்கிற நாம் இன்றைக்கு அந்த நீதி உள்ள அந்த உலகத்திலே நாம் வாசம் பண்ண போகிறோமே, அந்த நீதி உள்ள ஒரு ராஜாவுக்கு ஏற்படுவதவர்களாய் நாம் வாழ வேண்டியது மிக மிக அவசியம். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை வாசித்த பொழுது புறஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் முடிஞ்சு விடுமா. இதான் தானியேல் 2:44 வாசிக்கிறோம். கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் முந்தின ராஜ்யங்களெல்லாம் அழித்து விட்டு தானோ என்றென்றைக்கு நிலைத்திருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பவுல் இதை குறித்து சொல்லும் பொழுது 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 24-25 வசனத்தில் விதமாய் கூறுகிறார். 1 Corinthians chapter 15:24 and 25. அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாயிருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக்கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது.
பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். அந்த மரணத்தையும் எப்பொழுது நாம் பரிகரிக்கப் போகிறோம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகையின் நாளிலே ஆண்டவராய் இயேசு இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள், அதற்கு பாத்திரமாய் வாழ்ந்தவர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? ஆண்டவரோட வருகையிலே உயிர் திறப்பப்பட்டு 1000 வருடம் இந்த பூமியிலே அரசாட்சி செய்ய போகிறார்கள். எனவே இந்த உலகத்திலேயே நீதி உள்ள ஒரு அரசாட்சியை ஆண்டவர் ஸ்தாபிக்க இருக்கின்றார். இந்த நீதி உள்ள ராஜாவை குறித்து நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நாம் இந்த ராஜ்யத்தினுடைய குடிமக்களாய் ஆண்டவர் எப்பொழுது செய்தார் என்றால், என்றைக்கு இயேசு இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம் அந்த நாளிலே கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 12-13 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு நம்மை தகுதிப்படுத்தினவரும் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரர் ராஜ்யத்துக்கு உட்படுத்துவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி அங்கே பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே இன்றைக்கு ஆன்மீக ரீதியாக இன்றைக்கு அவருடைய ராஜ்யத்தினுடைய குடிமக்களாய் கர்த்தர் நம்மை மாற்றிவிட்டார். எனவே அந்த ராஜ்ய குடிமக்களாய் மாற்றிவிட்டது மாத்திரமல்ல, அந்த ராஜ்யத்தினுடைய நன்மைகளை அனுபவிக்கும்படியான உரிமை பேற்றையும் கொடுத்து விட்டார். அதில் தான் 1 பேதுரு புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது, அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படிக்கு நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். எனவே நமக்கு அந்த சுதந்திரத்தை பரலோகத்தில் வைத்திருக்கிறார். தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் பலவிதமான சோதனைகளாக நாம் துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் இதற்கு ஒரு முடிவு ஒரு நாளில் உண்டு. அதை யார் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை நடத்துகிறார்களோ, கிறிஸ்துவ நிமித்தம் பாடுகளை சகித்து ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அவர்களுக்கு கிடைக்கப் போகிற மகிமையோ நித்திய மகிமை. எனவே கொஞ்ச காலம் பாடுகள் தான். ஆனால் நம்முடைய எதிர்பார்ப்பு சரியானதாக இருக்குமானால் அதற்கேற்ற வாழ்க்கை நமக்குள்ளே இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். எனவே அவர் ஆன்டிசிபேஷன், எதிர்பார்ப்பு மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை, நமக்கு அதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். ஆனால் தான் பிலிப்பியருக்கு நம்ம 3ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது 17வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்ன, இப்பொழுதும் கண்ணீரோடு கூட சொல்கிறேன். அவருடைய முடிவு அழிவு, அவர்கள் தேவன் வயிறு, அவருடைய மகிமை அவருடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். நமது குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் தமது வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபமாக்குவார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனவே அவருடைய முடிவு அழிவு, அவர்கள் தேவன் வயிறு, அவர்கள் பூமிக்கு அடுத்தவை, இந்த பூமிக்கு அடுத்தவைகளை தான் சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கு நிறையா ஊழியர் இன்றைக்கு சபைகளிலே பார்க்கும் பொழுது பூமிக்கு அடுத்தவைகளை சிந்தித்து கொண்டு இருக்கிற மக்கள் இன்றைக்கு பார்க்கிறோம். அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? அவருடைய எதிர்பார்ப்பு உண்மையிலேயே பக்தி இருக்கிறது. ஆனால் அந்த பக்தி தேவனுக்கு உகந்த பக்தி அல்ல. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் 1 வாசிக்கிறோம், நீங்கள் கிறிஸ்துவோடு எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்த்த இடத்தில் விட்டிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளே அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். ஏனெனில் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. உங்கள் ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோட மகிமையில் வெளிப்படுவீர்கள் என்று சொல்கிறதை நான் பார்க்கிறோம். ஆனால் இந்த பூமியில் ரசிக்கப்பட்ட மக்களாக இருந்தாலும் சொல்லுகிறாங்க, நான் ரசிக்கப்பட்ட பர்வத்துக்கு போகிறோன்னு. ஆனால் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு இருக்கிறது இல்லை. அதனால தான் அந்த வாசிக்கிற முன் உணர்தல் அவசியம். நோவாவின் நாட்களில் வெள்ளம் கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அதே போல தான் மனுஷகுமார் வரும் காலத்தில் நடக்கும் என்று சொன்னபடியே அந்த உணர்வு அவர்களுக்கு இருந்துச்சுனாக்கா, அந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா அதற்கேற்ற ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். எனவே பக்தி இருந்து பிரயோஜனம் இல்லை. தேவனுக்கு உகந்த பக்தியாக இருக்கணும், புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். உணர்ந்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். எனவே அவர் ஆன்டிசிபேஷன், முதலாவது நம்முடைய முன் உணர்தலை குறித்து நான் பார்க்கிறோம். 2வது அவர் அட்மிஷன், நம்முடைய அங்கீகாரம். அப்போ இப்படி வாழ்ந்து ஆண்டவர் வருகையிலே நாம் என்ன பண்ணணும்? நாம் அங்கீகரிக்கப்படக்கூடிய நிலைமை தகுதியுடையவர்களாக இருந்தோமானால் ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். உதாரணமாக பவுல் தன்னுடைய வாழ்க்கையை பிலிப்பியருக்கு நிறுவ 3ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பிலிப்பியன் சாப்டர் 3 verse 9 onwards, 9 and 10. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும் படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும், மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி உள்ளவனாகும்படிக்கும், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன்,
குப்பையுமாக எண்ணுகிறேன். அப்போ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு கிறிஸ்துவ சபையில் இருக்கலாம், கிறிஸ்துவ பேர் இருக்கலாம், கிறிஸ்துவ சபைகளுடைய சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கலாம். ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா என்பது மிக மிக முக்கியம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்தான் அவன் புதிய சிறுசியாக இருக்கிறான். அவனுடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே அந்த கிறிஸ்துவுக்குள் வந்தவன் கிறிஸ்துவுக்குள் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கணும். ஏன்னாக்கா கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். வெளிப்படுத்தல் 14:13 வாசிக்கிறோம். பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களிட்டு ஓய்ந்து இளைப்பாறுவார்கள். அவருடைய கிரிகைகள் அவர்களோடு கூட போகும். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார். அப்போ கிறிஸ்துவுக்குள் ஒருவன் மரிக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும், கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும். அப்பொழுது சாவு திருடனை போல ஒரு எப்போ மரித்தாலும் அவன் மரிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரிப்பான். அதுதான் பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படுவார். அப்போ மனப்பான்மை எப்படி இருக்கிறது? தொடர்ந்து பிலிப்பில் என்ன சொல்கிறார்? நான் அடைந்து ஆயிற்று அல்லது முற்றிலும் தேறியவன் ஆனேன் என்று எண்ணாமல் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தை பவர்களுக்காக இலக்கை நோக்கி நான் தொடர்கிறேன் என்று சொல்கிறார். அதே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 12-13 வாசிக்கும் பொழுது, நான் சமீபமாக இருக்கும்போது மாத்திரமல்ல தூரமாக இருக்கிறேன், இப்பொழுதும் அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தமது தயவுள்ள சித்தத்துபடி விருப்பத்தை செய்ய உங்களில் உண்டாக்குகிறவர். அப்போ நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்குது? அவர் ஆட்டிடியூட். அப்போ நம்முடைய ஆட்டிடியூட், நம்முடைய மனப்பான்மை, நம்முடைய அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டியது அவசியம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமயத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலே வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் வாசித்து அதை விசுவாசித்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே அதை அபியாசப்படுத்தி நான் போகும் பொழுது ஒவ்வொரு நாளும் தேவன் என்ன பண்ணுகிறார்? நம்மை அநேக சூழ்நிலைகளே தம்மை நமக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். அதனால தான் 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் பேதுரு என்ன சொல்கிறாராம்? தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினாலே, புரியுங்களா, கிருபையும் சமானம் உங்களுக்கு பெருக கெடுவது. ஏன்? இச்சையினாலே உலகத்தில் உண்டாகும் கேட்டுக்கு தப்பி அவருடைய திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் அவைகளாலே நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்போ இந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ணுகிறோம்? ஜென்ம சுவாபம் உள்ள மனிதர்களாய் ஒரு காலத்தில் நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்பிகளை செய்து சுவாபத்தின்படி கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம். இந்த உலகத்தின் அதிகார பிரபுவாகி ஆவிக்கேற்றபடி நாம் வாழ்ந்தோம். ஆனால் என்றைக்கு நாம் இயேசு ஏற்றுக்கொண்டு விட்டோமோ அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து விடுகிறார். வேதத்தை அறிந்து கொள்ளக்கூடிய மனக்கண்களை திறக்கிறார். ஏன்னா நம்ம அபிஷேகத்திருக்கிறார். அந்த அபிஷேகமே சகலவற்றையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது, அது பொய்யல்ல. அது போதித்தபடியே அவரில் நிலைத்திருங்கள். பவுல் சொல்ல, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று அவரில் நிலைத்திருங்கள். சபையிலிருந்து பிரயோஜனம் இல்லை, பக்தியிலிருந்து பிரயோஜனம் இல்லை, கிறிஸ்துவில் இருக்க வேண்டியது மிக மிக அவசரம். நம்முடைய மனப்பான்மை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இஸ்ரேல் ஜனங்கள் அந்த தேசத்தில் தான் வாழ்ந்தாங்க, கோயிலுக்கு போகிறாங்க, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அவருடைய மனப்பான்மை பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய மனசெல்லாம் ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இருக்கல. எனவே அவருடைய அணுகுமுறையெல்லாம் இந்த ஜனங்கள் தங்கள் வாயினாலே என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினாலே என்னை கனப்படுகிறார்கள், அவர்கள் இருதயமாக எனக்கு தூரமாக இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது. அப்போ ஒரு பாரம்பரியமாக அவர்கள் செய்து கொண்டு வந்தார்களே ஒழிய அவர்கள் அணுகுமுறையெல்லாம் ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இருக்கல. ஒவ்வொரு பலி செலுத்துகிற ஒவ்வொரு நேரத்திலும், ஜெபிக்கிற ஒவ்வொரு சமயத்திலும், துதிக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே செய்ய வேண்டியது அவசியம். அதனால் ஆபேலுடைய பலியை குறித்து விசுவாசத்தினால் ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலிகளை செலுத்தினான். அவன் காயின் அப்படி இல்லை, ஏன் நான் நம்ம செஞ்சாக்கா நம்ம பலி ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டாரா, நானும் அவருக்கு தானே பலி செலுத்துகிறேன். அவன் பலி செலுத்தினான். அவனுடைய ஆட்டிடியூட் சரியில்லை, மனப்பான்மையும் சரியில்லை, அணுகுமுறையும் சரியில்லை. அதனால் அவனையும் அங்கீகரிக்கலை, அவனுடைய பலியையும் கர்த்தர் அங்கீகரிக்கலை. அப்போ நம்முடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது? நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்கிறது? ஆண்டுக்கு ஏற்புடைய விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறதா? அவர் தான் விசுவாசமாக இருக்கிறது. ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அந்த விசுவாசம் இருக்கான்னு தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்ம பரிச்சித்து பார்ப்போம். அதான் 1 பேதுருல நான் வாசிக்கும், அழிந்து போகிற பொண்ணு அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கலாம் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் மகிமையும் கனமும் உண்டாக காணப்படும். ஏன்னாக்கா வெளியில் நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்கிறது என்பதை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். நீதிமொழிகள் 16:2 அப்படி வாசிக்கிறோம். Proverbs chapter 16:2. மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். எனவே ஒவ்வொருத்தருக்கும் அவன் வழியை ஒவ்வொரு சபைகளுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க கொள்கையெல்லாம் சரின்னு தான் அவங்களுக்கு தோணும். ஆனால் கர்த்தர் ஆவியை நிறுத்து பார்க்கிறார். நீதிமொழிகள் 14 வாசிக்கும் பொழுது மனிதனுக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள், ஒரே ஒரு வழிதான் ஜீவனுக்கு போகிற மார்க்கம். அப்போ என்னுடைய அணுகுமுறை எப்படி இருக்கணும்? அந்த ஜீவனுள்ள தேவனுடைய அந்த வார்த்தையின் அடிப்படையில், அந்த நம்பிக்கையின் அடிப்படையில், அந்த ஜீவனுள்ள தேவனுக்கு ஏற்புடைய நிலையிலே நான் வாழ்ந்து அவருடைய சமூகத்தை நான் நாட வேண்டியது அவசியம்.
அதுதான் ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தை அப்படி வாசிக்கிறோம். ரோமர் சாப்டர் 12 verse 1 and 2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இப்போ மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக வேண்டியது அவசியம். இப்போ கர்த்தரை நான் துதிக்கிறேன். எதுக்காக துதிக்கிறேன்? இன்றைக்கி நிறைய பேர் வந்து கர்த்தரை அப்படி நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாய் சோத்திரப்பலி எப்பொழுதும் அவருக்கு செலுத்த கடவுள்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த வசனத்தை சரியாக படித்தோம்னாக்கா, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம், ஆகையால் உங்கள் உதடு. அப்போ ஆண்டவர் துதிக்கிறது எதற்காக? ரட்சித்தது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு நித்திய வாழ்வை ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், நித்திய மகிமையை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். எனவே அந்த ஒரு எண்ணத்தோடு, அந்த எதிர்பார்ப்போடு கூட தான் நான் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு நித்திய வாழ்வை நித்திய மகிமைகளை வாக்கு பண்ணின தேவனே, அந்த மகிமையின் தேவனை நாம் துதிக்கிறோம். அந்த மகிமையின் தேவனை துதிக்கிறது மாத்திரமல்ல, அந்த மகிமையான வாழ்க்கைக்கு தம் அழைத்தபடினால தான் இந்த உலகத்தில் அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளும்படி நீதி நிமித்தம், இயேசு நிமித்தம், சத்திய நிமித்தம் பாடுகளை சகிக்கிறோம். வாசிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் 13-14 வசனத்தில் பேதுரு சொல்லுகிற வார்த்தையை கவனிப்போம். 1 Peter chapter 4 verse 13 and 14. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். ஏன்னாக்கா நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பாடுகள் வந்து இயேசு நாமத்து நிமித்தம், நீதி நிமித்தம். ஏன்னாக்கா முந்தின வசனத்தை சொல்கிறார், உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று எண்ணாமல், புரியுங்களா, அவருடைய பாடுகளுக்கு நான் பங்காளி கிடைச்சது நமக்கு பெரிய ஒரு பாக்கியம். ஏன்னா அவரோட ஒரு பாடுகளை செய்தால் அவரோடு ஒரு ஆளுகை செய்ய போகிறோம். அப்போ எதிர்பார்ப்பு இருக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது, அதற்கேற்பதாக இருக்கும். ஒரு போட்டியில் பங்கு பெற போகிறோம், அல்லது நம்முடைய வாழ்க்கையில் பரிசு எழுத போகிறோம், எதுவாக இருந்தாலும் ஆசை எல்லோரும் இருக்கும். டாக்டராக போகிறோன்னாக்கா ஆசை எல்லாம் இருக்கும். பெரிய பதவியாக போகணுன்னு எல்லாம் ஆசை இருந்து பிரயோஜனம் இல்லை. அதுக்கு சரியாக அப்ரோச்சு சரியாக இருக்கணும், அணுகுமுறை சரியானதாக இருக்க வேண்டும். அதுபோல் நித்திய மகிமையிலே நான் ஆண்டவரோடு எடுத்து கொள்ளப்பட போகிறேன், அவரோடு புதிய அரசாட்சி செய்ய போகிறேன். இந்த ஆசை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அதற்கு அணுகுமுறை சரியானதாக இருக்க வேண்டும். நம்முடைய மனப்பான்மை, ஆட்டிடியூட் சரியாக இருக்க வேண்டியது அவசியம். அதனால தான் 2 பேதுரு 3:9 என்ன சொல்கிறார், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி, எல்லாரும் மனம் திரும்பணும்னு விரும்புகிறாரு, நம்மேல் நீடிய பொறுமையாக இருக்கிறார். யார் மேலே? விசுவாசிகள் மேலே. நீ ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு இருக்கியே, இன்றைக்கி உன் மனப்பான்மை எதில் இருக்குது, உன் இறுதியும் எதில் இருக்கிறது? ஏன்னா தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே போய்விட்டான். ஆவியில் ஆரம்பித்து மாம்சத்தில் முடிக்கிற மக்கள் இன்றைக்கி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நித்தியத்துக்காக இயேசு ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி அனித்தியத்துக்காக, இந்த உலக வாழ்க்கைக்காக இன்றைக்கி இயேசுவை இன்றைக்கி நம்பிக்கொண்டு வர மக்கள் எவ்வளோ பேர், அப்படிப்பட்ட போதனை செய்கிற மக்களும் இன்றைக்கு இருக்கிறார்கள். அதுதான் 2 பேர் 2ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதர்கள் இருப்பார்கள். அவள் கேட்டுக்கு எதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கரியத்திற்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவருடைய கெட்ட நடக்கையை அநேகர் பின்பற்றுவார்கள், அது நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். இதுதான் பிலிப்பில் கண்ணீரோடு கூட சொல்கிறார். அவருடைய முடிவு அழிவு, அவர்கள் தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லட்சையே, அவர் பூமி கடத்தலை சிந்திக்கிறார். கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர், கிறிஸ்துவுக்கு பகைஞர் மாதிரி கிடையாது. அவங்க கிறிஸ்து வேணும். ஏன்னா இந்த உலக வாழ்க்கையில் உலக சுகபோகத்துக்கும் உலக ஆசீர்வாதத்துக்கும் உலக நன்மைகளை அனுபவிக்கிறதுக்காக தாங்கள் விரும்பினதெல்லாம் கிடைக்கணும் என்பதற்காக கிறிஸ்து வேணும். ஆனால் கிறிஸ்துவின் சிலுவையில் தான் ஆண்டவர் நமக்காக கிரையை கொடுத்தார். எதற்காக? நித்திய மகிமையிலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக, நித்திய வாழ்வை நாம் அடைவதற்காக. ஆனால் இன்றைக்கி ஆவியில் ஆரம்பித்து இன்றைக்கி மாம்சத்தில் நடக்கிற மக்கள் இன்றைக்கி எவ்வளோ பேர் இருக்கிறார்கள். இன்றைக்கி நம்முடைய மனப்பான்மை எதிலே சார்ந்திருக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை அப்படி தான் இருந்துச்சு. எகிப்து அடிமைத்திலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேடி ஓடுகிற தேசத்தில் குடியிருக்க பண்ணினார். ஆனால் என்ன ஆச்சு? எவ்வளவோ தீர்க்கதரிசிகளை அவர்களுக்கு அனுப்பினார். பெரிய தீர்க்கதரிசிகள், சின்ன தீர்க்கதரிசி அனுப்பினார். எத்தனை தரமாக உன்னை சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்தேன், உனக்கும் மனதில்லாமல் போயிற்று. கடைசியில் ஆண்டவர்கள் பார்த்து கண்ணீர் விடுகிறார். உனக்கு கொடுக்கப்பட்ட எந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு அடுத்தவை நீ அறிந்திருந்தாயானால் நலமாக இருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாக இருக்கிறது. இதை தான் லபதோக்கியா சபையில் சொல்லும் பொழுது ஆவியானவர் சொல்கிறார், அவர்கள் காண்கிறேன் என்று சொல்லியும் குருடராய் இருக்கிறதை அறியவில்லை. ஏன்? அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் நான் பார்க்கும்பொழுது 3ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ரெவலேஷன் சாப்டர் 3 verse 15 onwards. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி
நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீர் நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவானென்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவுமில்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கி கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். அப்போ அவங்க பார்வையெல்லாம் பாருங்கள், உலகத்துக்கு அடுத்த பார்வை, மாம்சத்துக்கு அடுத்த பார்வை. அவருடைய ரட்சிப்பின் வஸ்திரம் நீதியின் வஸ்திரம் அவர்களுடைய வாழ்க்கையில் இல்லை. ஆண்டவருடைய பார்வையில் நிர்வாணிகளாக காணப்படுகிறார்கள். தேவனுக்கேற்ற நீதி இல்லை, தேவனுக்கேற்ற நிலையில் அவர்கள் வாழலை. ஆனால் நீதி உள்ள ஒரு ராஜா வரப்போகிறார். அந்த நீதி உள்ள ராஜ்ய பாரத்திலே நாம் அவரோடு கூட இருக்க போகிறோம் என்கிற எண்ணம் இருக்கிறது. ஆனால் உணர்வு இல்லை. உணர்வு இருந்தால் அவருடைய எண்ணங்கள் சரியானதாக சீர்பொருந்தினதாக இருக்க வேண்டியது அவசியம். அதனால் அவருடைய ஆட்டிடியூட் அண்ட் அவர் அக்செப்டபிலிட்டி, நமது அணுகுமுறையும் நாம் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளத்தக்கக்கூடிய ஒரு நிலையிலும் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அந்த காரியத்தில் தான் முன்னாடியே நம்முடைய ப்ரிப்பரேஷன். எனவே இந்த வசனத்தில் 2 Peter 3 நான் வாசிக்கும் போது 13 வசனம் வாசிக்கிறோம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அந்த பக்தி, தேவ பக்தி இருக்க வேண்டியது அவசியம். தேவனுக்கு உகந்த பக்தி இருக்க வேண்டியது அவசியம். அந்த பக்தி எப்படி இருக்கணும்னாக்கா பயத்தோடு கூடிய பக்தியாக இருக்கணும். இப்போ எபிரேயர் 9:28 வாசிக்கிறோம். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்பவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படிக்கு கிருபையை பெற்றுக்கொள்ள கடவோம். இதே தான் நோவாவின் நாட்களிலே எபிரேயர் 11 7வது வசனம் நோவாவை குறித்து வாசிக்கும் பொழுது விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பய பக்தி உள்ளவனா. வெறும் பக்தி மட்டும் இல்லை, பயமும் பக்தியும். யாருக்கு பயம் வரும்? யார் தேவன் மேலே உண்மையான விசுவாசம் இருக்கோ அவனுக்கு அந்த பக்தி இருக்கும். யாருக்கு உண்மையான விசுவாசம் இருக்கும்? தேவனுடைய சத்தியத்தை அறிந்தவர்களுக்கு தான் உண்மையான விசுவாசம் இருக்கும். பொதுவான விசுவாசம் பிசாசுக்கு கூட இருக்கும். யாக்கோபு 2:19 சிலருக்கு பாரம்பரியமான விசுவாசம் இருக்கும். ஆனால் சத்தியத்தின் மேலே இருக்கிற அந்த விசுவாசம் தான். ஏன்னா ரோமர் 1:17 வசனத்தில் வாசிக்கும் பொழுது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவ நீதி, தேவனுக்கு ஏற்புடைய நிலையானது விசுவாசத்திற்கென்று நான் விசுவாசிக்கும் பொருட்டு அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ சுவிசேஷத்தில் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்தின் அடிப்படையிலே நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டியது அவசியம். அதனால் மனுஷகுமாரன் பூமியில் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. அப்போ என்னுடைய விசுவாசம் பாரம்பரியத்தின் அடிப்படையில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்தது போல அவர்களுக்கு கோயில் இருந்தது, பண்டிகை இருந்தது, கொண்டாட்டங்கள் இருந்தது, விருத்தஸ்தலம் இருந்தது, சடங்குகள் இருந்தது, சம்பிரதாயங்கள் இருந்தது. ஆண்டவர் தான் எங்கள் தெய்வம் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். நிலை என்ன? இன்றைக்கி 2000 ஆண்டுகளாக சிதறப்பட்டு கிடக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தெல்லாம் இன்றைக்கி சபையில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த வாக்குத்தத்தத்துக்கு நாம் ஆயத்தமுள்ளவனாக இருக்கிறேனா? என்னுடைய மனப்பான்மை எப்படிப்பட்டதாக இருக்குது? என்னுடைய அணுகுமுறை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இப்படி வாசிக்கிறோம். ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். ஆகாய் சாப்டர் 2 verse 11 onwards. ஒருவன் தன் வஸ்திரத்தின் தொங்கலிலே பரிசுத்த மாம்சத்தை கொண்டு போகையில் தன் வஸ்திரத்தின் தொங்கல் அப்பத்தையாகிலும் சாதத்தையாகிலும் திராட்சை ரசத்தையாகிலும் எண்ணெயையாகிலும் மற்றெந்த போஜன பதார்த்தத்தையாகிலும் தொட்டால் அது பரிசுத்தமாகுமோ என்று நீ ஆசாரியரிடத்தில் வேத நியாயத்தை பற்றி கேள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அதற்கு ஆசாரியர்கள் பிரதியுத்தரமாக பரிசுத்தமாகாது என்றார்கள். பிணத்தால் தீட்டுப்பட்டவன் அவைகளில் எதையாகிலும் தொட்டால் அது தீட்டுப்படுமோ என்று ஆகாய் பின்னும் கேட்டான். அதற்கு ஆசாரியர்கள் பிரதியுத்தரமாக தீட்டுப்படும் என்றார்கள். அப்பொழுது ஆகாய், அப்படியே இந்த ஜனங்களும் இந்த ஜாதியாரும் என் சமூகத்தில் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுடைய கைகளின் எல்லா கிரியைகளும் அப்படியே இருக்கிறது. அவர்கள் அங்கே கொண்டு வந்து படைக்கிறதும் தீட்டுப்பட்டிருக்கிறது. எனவே அவர்கள் பக்தி இருந்தது, ஆனால் அது தேவனுக்கு உகந்த பக்தி இல்லை, தேவனுக்கு ஏற்புடைய பக்தி இல்லை. அதே விதமாக இந்த நாட்களிலே நம்முடைய ஆட்டிடியூட், நம்முடைய அணுகுமுறை ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறதோ அதை வைத்து தான் எதிர்காலத்திலே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் போய் நிற்கப் போகிற தகுதி வெளிப்பட போகிறது. வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 85ஆம் சங்கீதம் 10வது வசனம். சாம் நம்பர் 85 verse 10. கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று சந்திக்கும்.
நீதியும் சமாதானமும் ஒன்றையொன்று முத்தம் செய்யும். அப்போ கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கனாக்கா நாம் சத்தியத்தின்படி வாழ்ந்தால் தான் ஆண்டவருடைய கிருபை நமக்கு கிடைக்கும். அது மாத்திரமே நீதி சமாதானம் ஒன்றை ஒன்றுனாக்கா ஆண்டவருக்கு ஏற்புடைய நிலையில் இருந்தால்தான் ஆண்டவருடைய சமாதானம் நமக்கு கிடைக்கும். முன்பு நாம் ஆண்டவருக்கு ஏற்புடைய நிலையில் இல்லை. இன்றைக்கு விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினால் தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் நம்முடைய பாடுகள் பிரச்சனைகள் இருந்தாலும் நம்முடைய சிந்தை ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இருந்தால்தான் தேவ சமாதானம் நமக்குள்ளே இருக்கும். ஆண்டவரோடு கூட சமாதானம் இருக்கணும், நமக்குள்ளே சமாதானம் இருக்கணும், மற்றவரோடு கூட சமாதானமாக இருக்கணும். எபிரேயர் 12:14 வாசிக்கும் பொழுது யாவரோடு கூட சமாதானமாக இருக்கும்படி நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. அப்போ அந்த வசனத்தில் 14வது வசனம் 2 பேதுரு 3:14 அதை தான் வாசிக்கலாம். 2 Peter chapter 3:14. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு கூட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். காணப்படும்படிக்கு அப்ப இன்றைக்கு அவருடைய சந்நிதியிலே நாம் எப்படி இருக்கிறோம், எப்படி அவருடைய சந்நிதியை நாம் அணுகிறோம். இது எபிரேயர் 10:19-22 வசனத்தில் அது வாசிக்கிறோம். எனவே நமக்கு புது ஜீவன மார்க்கத்தை உண்டு பண்ணி விட்டார். அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும், அங்கே நமக்கு ஒரு பிரதான ஆசை அங்கே இருக்கிறபடினாலும், அங்கே வசனம் சுத்தமில்லை உள்ளிருந்தத்தோடு விசுவாசத்தை பூர்ண நிச்சயத்தோடு கூட சேர கடவோம் என்று சொல்லி அங்கே வரிசையாக சொல்லி கொண்டு வருகிறதை நான் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய அணுகுமுறை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? இன்றைக்கு ஆண்டவருக்கு ஏற்புடைய நிலையில் இருந்தால்தான் கிருபை கிடைக்கும். ஆண்டவருக்கு ஏற்புடைய நிலையில் இருந்தால் தான் ஆண்டவருக்கு உண்மையான ஒரு ஆராதனையாக இருக்கும். ஆனால் ஆண்டோடைய இரக்கங்கள் நமக்கு கிடைக்கும். அதனால தான் ஏன் தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் வேண்டிக் கொள்கிறேன்னு பவுல் சொல்கிறார். இந்த அணுகுமுறை இன்றைக்கு சரியாக இருந்தால்தான் அந்த நாளிலே ஆண்டோட வருகையிலே நாம் அவருடைய சமூகத்திலே நாம் பிரவேசிக்க முடியும். அதனால தான் வாசிக்கும் பொழுது சமாதானத்தோடு அவருடைய சந்நிதியில் காணப்படும்படிக்கு. ஸோ நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்கிறது? ஏன்னாக்கா பிழையற்றவளாக இருக்கணும். வாசிக்கலாம். அதே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 32:17 அப்படி வாசிக்கிறோம். ஐசையா chapter 32:17. நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். எனவே நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் எப்படி இருக்குமா? என்றும் உள்ள அமெரிக்கையுமாய் சுகமுமாய் இருக்குமா? அதில் தான் இன்றைக்கி நிறைய இறந்ததுக்கப்புறம் RIP ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எத்தனை பேருக்கு உண்மையிலே சமாதானத்தில் இளைப்பாருக்கிற மக்கள் இன்றைக்கி எவ்வளோ பேர்? ஆண்டவர் ஏற்புடைய நிலையிலே அவருடைய சமூகத்தில் அணுகுமுறை சரியாக இருந்தால்தான் அன்றைக்கு அணுகுமுறையிலே சமாதானத்தோடு கூட அவர்கள் இளைப்பாறுகளாய் காணப்படுவார்கள். ஏன்னாக்கா நாம் ஒரு காலத்தில் பாவியலாக இருந்தோம். ஆண்டவர் தமது விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மாத்திரமில்லை, 1 பேதுரு 1:19 வாசிக்கிறபடியே குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போ குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக இயேசுவிடத்தை மீட்டெடுக்கப்பட்ட நான் அந்த குற்றமில்லாத மாசற்றவனாய் நான் வாழ்ந்தால்தான் ஆண்டோடைய வருகையிலே நான் அவ்விதமாய் ஏற்புடைய நிலையிலே நான் காணப்படுவேன். ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. 1 தெசலோனிக்கர் 5:23 வாசிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. அப்போ 2 கோசரம். அப்போ கரையற்றவர்களாயும் புரியுங்களா, நம்ம குற்றம் சாட்டவர்களாக இருக்க வேண்டியது மகாவசியம். அப்போ வித்தவுட் ஸ்பாட் அண்ட் வித்தவுட் பிளெமிஷ், அப்படி திரையற்றவர்கள்னு சொல்கிறார். கரையினாக்கா எப்படி ஒருவனுக்கு கரை உண்டாகும்? ஆண்டவர் நீதியின் வஸ்திரத்தை கொடுத்து விட்டார், ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து விட்டார். அப்படி இருக்கிற மனிதனுக்கு எப்படி கரைகள் உண்டாகும்? 2 பேதுரு புத்தகம் 3:17 வாசிக்கிறோம். 2 Peter chapter 3:17 அதே அதிகாரத்தில் கடைசியில் வாசிக்கிறோம். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாத படிக்கு எச்சரிக்கையாயிருந்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். எனவே வஞ்சகருடைய வார்த்தையில இழுப்புண்டு போய் அந்த 2ஆம் அதிகாரத்தில் 2 பேர் 2ஆம் அதிகாரத்தில் அநேக காரியங்களை சொல்லி கொண்டு வருகிறார். அவருடைய தவறான போதனைகளை இழுப்புண்டு போய் உங்கள் வஸ்திரங்களை கரைபிடித்துக் கொள்ளாதீர்கள். ஏன்னா யூதா நிருபத்தில் நான் வாசிக்கும் பொழுது அதை வாசிக்கிறோம். 12வது வசனம் வாசிக்கலாம். யூதா நிருபம் 12வது வசனம். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்து கொள்கிறார்கள். இவர்கள்
காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும், இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேரற்று போன மரங்களும், தங்கள் அவமானங்களை நுரைத்தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும், மார்க்கந்தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்காக என்றென்றும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே கிறிஸ்துவ மார்க்கத்தில் இருக்கலாம், பக்தி உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் அவர்கள் சொல்லுகிற காரியங்கள் வேதத்துக்கு ஒத்து வராத தவறான காரியமாக இருக்குமானால் நம்முடைய வஸ்திரத்தை நாம் கரைப்படுத்தி கொள்ளாமல் காத்துக்கொள்ளுதல் மிக மிக அவசியம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நம்ம தேவனுக்கு ஏற்புடைய நிலை, தேவனுக்கு ஏற்புடைய நீதி. இந்த நீதியை விட்டு வெளிவிலகி போகக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவன் தன் வஸ்திரத்தை கரைப்படுத்தி கொள்ளுகிறான். இன்றைக்கு நமக்கு அதனால தான் பவுல் சொல்கிறார், மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன், யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன், நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாயினால் தேவனுடைய ஊழியன் அல்ல. அப்போ தேவனுடைய ஊழியன் தேவனுக்கு பிரியமானதை தான் சொல்லுவான். தேவன் மேலே நம்பிக்கை வைக்கிறவன் தேவனுக்கு பிரியமானதை தான் செய்வான். அவன் மனப்பான்மை அப்படிப்பட்டதாக தான் இருக்கும். அது மாத்திரமே வாழ்க்கை அதற்கு ஏற்புடையதாக இருக்கும். அப்படி இருக்குமானால் ஆண்டவர் என்ன பண்ணுவார், அவனுக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சத்தியத்திலும் என்ன பண்ணுவார், அவனுக்கு தன்னுடைய கிருபைகளை வெளிப்படுத்துகிறது மாத்திரமல்ல, ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர்வதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். எப்படி சத்தியத்தை வாசிக்கிறான், அதை விசுவாசிக்கிறான், அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்கிறான். யோவான் 8:43 வாசிக்கிறோம், என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள், என் உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் இருக்கிறபடியினாலே. இன்றைக்கி சபைகளுடைய உபதேசத்தை விசுவாசிக்கிறாங்க, ஆனால் ஆண்டோடைய உபதேசத்தை விசுவாசிக்கிறவர்கள் மிக மிக சொற்பம். அதனால் இயேசு சொல்கிறார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யாரை பார்த்து சொல்கிறார், தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி. விசுவாசம் இருந்து மாத்திரம் பிரயோஜனம் இல்லை, சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். சத்தியத்தை அறிந்து கொள்ளணும்னா இயேசு தான் நமக்கு குருவாக இருக்கணும். எபேசியர் 4:20 வாசிக்கிறோம், இயேசுவின் இடத்தில் உள்ள சத்தியத்தை நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவராலே போதிக்கப்பட்டிருக்கிறீர்களே. கிறிஸ்து ஒருவரே நமக்கு குரு போதகர். அப்போ அவரிடத்தில் கேட்டால் தான் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். சத்தியத்தை அறிந்து கொண்டால் தான் சத்தியத்தில் நாம் நடக்க முடியும். சத்தியத்தில் நடந்தால் தான் ஆண்டோடைய இறக்கம் கிருபை நமக்கு கிடைக்கும். ஆண்டுடைய கிருபை கிடைச்சாதான் ஆண்டவரை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போ அந்த வசனத்தை என் வாழ்க்கையிலே நான் அபியாசப்படுத்துகிறேன். அதை பார்த்து ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிறார், கிருபை அருளுகிறார். அதிலே ஆண்டவர் ஒரு காரியத்தை நடப்பிக்கும் பொழுது நான் ஆண்டவரை அறிந்து கொள்கிறேன். இப்போ விடுதலையின் நாயகன் சொல்லுகிறோம். நமக்கு ஒரு நாளில் விடுதலை கொடுத்து விட்டார். சோதனைகளுக்கு உட்பட பண்ணாதே, தீமை நின்று விலக்கி என்னை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லி நமக்கு சோதனை வருகிற நாட்களிலே ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்து அந்த வசனத்துக்கு நாம் ஒப்பு கொடுத்து போகும்பொழுது அதிலிருந்து தப்பிக்கிற போய்க்க உண்டு பண்ணுகிறார். இப்போ நான் சொல்லும் பொழுது என்ன பண்ணுகிறேன், ஆண்டவர் என்னை ரட்சித்தார், ஆண்டவர் என்னை விடுவித்தார், இந்த சோதனையை தப்புவித்தார் என்று சொல்லி நான் என்ன பண்ணுகிறேன், அனுபவித்து கர்த்தரை நான் துதிக்கிறேன். அப்போ ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு சந்தர்ப்பம் சூழ்நிலையும் ஆண்டவர் செய்கிற காரியங்களை அறிந்து என்ன பண்ணுகிறேன், கர்த்தராய் இயேசுவை அறிகிற அறிவினாலே கிருபையும் சமாதானம் என்று வாழ்க்கையில் பெருகுகிறது. அதாவது பேதுரு இந்த நிருபங்களில் எழுதும் பொழுது அவரை அறிகிற அறிவு என்பதை சொல்லிக்கொண்டே வருகிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே அந்த அறிவு இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே யோசியாவில் சொல்வது போல, அந்த என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள், அவர்கள் அறிவை வெறுத்தார்கள். பரிசுத்தின் அறிவு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே அவர் அக்செப்டபிலிட்டி கர்த்தரா இயேசு வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 3:13 1 தெசலோனிக்கேயர் சாப்டர் 3:13. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. எனவே இப்பொழுது நம்முடைய அணுகுமுறை சரியாக இருக்குமானால் ஆண்டவர் நம்மை அந்த நாட்களில் நமக்கு நடத்தி கொண்டு வருவார். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு தேவனே, ஆவியின் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்தடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். எனவே நீங்கள் அவரை காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். நீங்கள் அவர் தரிசியாமல் இருந்தும் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாக இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் கலிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகி ஆத்மீக ரட்சிப்பு அடைகிறீர்கள். எனவே அந்த ரட்சிப்பு இன்றைக்கி ஆன்மீகத்தில் நமக்கு கிடைத்திருந்தாலும் மகிமையிலே ஒரு நாளிலே நமக்கு ஆண்டவர் அந்த முழுமையாக அதை தரப்போகிறார். எனவே அந்த எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கிறது மாத்திரமில்லை, அதனுடைய அணுகுமுறை இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தை அணுகுகிற முறையும் ஆண்டோட வருகையிலே நாம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நிலைமையிலும் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏனெனில் அசைவில்லாத ராஜ்யத்தை பிறப்பவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படிக்கு, சேவை செய்யும்படிக்கு, ஊழியம் செய்யும்படிக்கு, பணிவிடை செய்யும்படிக்கு, தொண்டு செய்யும்படிக்கு கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். நீங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம் அப்பா, நான் சோத்திருக்கிறோம். இன்றைக்கு நான் தியானித்த வேத பகுதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாங்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து ஒரு வாக்குத்தத்தத்தை எங்கள் வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்ள எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட ஆண்டவரை உதவி செய்யும். விட்டு விலகாத இதயத்தை தாரும்.
எங்களை நடத்துகிற நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன ஆண்டவருடைய ஆலோசனைகளுக்கு கேட்டு அதன்படி நடந்து ஆண்டவர் வருகைக்கு ஆயத்தப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென்.